வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நர்மன். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். நாட்டின் பணவீக்கம் அதிகரித்துள்ளது. தேசிய நுகர்வோர் விலை சுட்டன் அடிப்படையிலான முதன்மை பணவீக்கம் கடந்த செப்டம்பர் மாதத்தில் 2.1% உயர்வடைந்துள்ளது. இது கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் 1.5% காணப்பட்டது என மக்கள் தொகை கணக்கெடுப்பு புள்ளிவிபர திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த திணைக்களம் நேற்று வெளியிட்ட அறிக்கையின்படி ஆகஸ்டில் 2.9% இருந்த உணவு வகையின் முதன்மை பணவீக்கம் செப்டம்பரில் 3.8% அதிகரித்துள்ளது. இதேபோன்று ஆகஸ்டில் 0.4% இருந்த உணவு அல்லாத வகைகளின் முதன்மை பணவீக்கம் செப்டம்பரில் 0.7% அதிகரித்துள்ளது. இந்த தரவுகள் நாட்டின் பொருளாதார நிலைமை மற்றும் மக்களின் வாங்கும் திறன் மீதான அழுத்தத்தை வெளிப்படுத்துகின்றது என்று பொருளியல் நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கொழும்பிலிருந்து மன்னார் நோக்கி பயணித்த தனியார் சொகுசு பேருந்து இன்று அதிகாலை விபத்துக்குள்ளானது. கொழும்பிலிருந்து மன்னார் நோக்கி பயணித்த தனியார் சொகுசு பேருந்து ஒன்று மன்னார் மதவாச்சி பிரதான வீதி பெரியகட்டு பகுதியில் இன்று அதிகாலை விபத்துக்குள்ளானது. பறையநாளங்குளம் போலீஸ் பிரிவில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் பலர் காயமடைந்துள்ள நிலையில் செட்டிக்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தமிழரசு கட்சியின் காங்கேசன்துறை தொகுதி கிளை தெரிவு நேற்று இடம்பெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் காங்கேசன்துறை தொகுதி கிளை தெரிவு நேற்று மாவட்டபுரத்தில் இடம்பெற்றது. கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் பதில் செயலாளர் சுமந்திரன் ஆகியோரின் பங்கு பெற்றதலுடன் இடம்பெற்ற புதிய நிர்வாக தெரிவில் காங்கேசன்துறை தொகுதி கிளையின் தலைவராக வெளிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் சோமசுந்தரம் சுகேதனும், உபதலைவராக வெளிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர் தங்கராசாவும், செயலாளராக வெளிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர் விஜயராஜும், உப செயலாளராக முன்னாள் வெளிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர் மரியதாசும், பொருளாளராக வெளிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர் உதயசங்கரம் தெரிவானர். இதன்போது கருத்து வெளியிட்ட பதில் தலைவர் CVK சிவஞானம், எதிர்காலத்தில் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் நுண்கடன் பிரச்சினை முதலான நடைமுறை ரீதியான பிரச்சினைகளை வெளிக்கொணர்ந்து உரிய தீர்வுகளை பெற்றுக் கொடுத்து மக்களுக்கு சிறந்த பணியாற்றுவதே இப்புதிய நிர்வாக தெரிவின் குறிக்கோள் என தெரிவித்தார். இளைஞர்களை வன்முறைக்கு தூண்டும் வகையில் செயல்பட்ட நபர் ஒருவரின் வீடு இன்று சுற்றி வளைக்கப்பட்டது. இளைஞர்களை வன்முறைக்கு தூண்டும் வகையில் செயல்பட்ட நபர் ஒருவரின் வீடு இன்று யாழில் போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் போலீசாரால் பெற்றுக்கொள்ளப்பட்ட தேடுதல் அனுமதிக்கமைய யாழ்ப்பாணம் முளவி சந்தி அருகில் உள்ள வீடொன்றிலேயே இன்று அதிகாலை குறித்த சோதனை நடத்தப்பட்டது. அண்மை காலத்தில் இளைஞர்களிடம் வன்முறையை தூண்டும் வகையில் தனது பிறந்தநாள் கொண்டாட்ட காணொலியை பதிவேற்றம் செய்தவை சட்டவிரோத சொத்து குவிப்பு என்ற குற்றச்சாட்டின் பேரில் குறித்த நபரின் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது. குறித்த நபர் வீட்டில் இல்லாத நிலையில் அங்கு 2 மோட்டார் சைக்கிள்கள் கைப்பற்றப்பட்டதுடன் 2 பேர் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண பிரதேச செயலாளர் S. சுதர்சன் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண பிரதேச செயலாளர் S. சுதர்சன் வடக்கு மாகாண சபைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் கடிதத்தின் பிரகாரம் வடக்கு மாகாண சபைக்கு இடமாற்றலாகி செல்லும் அவர் நேற்று யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபனிடம் தமக்கான இடமாற்ற விடுப்பு கடிதத்தை பெற்றுக் கொண்டார். இவர் இன்றைய தினம் வடக்கு மாகாண சபையில் கடமைகளை பொறுப்பேற்க உள்ளார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் தேவாலய வீதியை புனரமைக்கும் திட்டம் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகரசபை எல்லைக்குட்பட்ட தேவாலய வீதியை புனரமைக்கும் வேலை திட்டம் நேற்று சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. A9 வீதி நுணாவில் பகுதியையும் A32 மரமம்புல வீதியையும் இணைக்கும் தேவாலய வீதி புனரமைக்கப்பட்டிருந்த நிலையில் மீதமுள்ள பகுதியை புனரமைக்கும் வேலை திட்டத்தை சாவகச்சேரி நகரசபையின் உபநகரபிதா ஞாவன கிஷோர், வட்டார உறுப்பினர் மூனா கோகுலராஜ் ஆகியோர் இணைந்து ஆரம்பித்து வைத்தனர்.
முத்திரை தீர்வை வரி மூலம் கிடைக்கப்பெற்ற 6.6 மில்லியன் ரூபாய் நிதியில் குறித்த திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதுடன் முதற்கட்டமாக குறித்த பகுதியில் உள்ள நீர்த்தேக்கத்தின் 2 கரை பகுதிகளுக்கும் கான்கிரீட் தடுப்பு சுவர் அமைக்கப்பட உள்ளது. யாழ்ப்பாணம் வசாவுல்லானில் தனியார் காணியில் அமைக்கப்படும் இராணுவ வைத்தியசாலை தொடர்பில் தமிழரசு கட்சியினர் ஆராய்ந்துள்ளனர். யாழ்ப்பாணம் வசாவுல்லானில் தனியார் காணியில் இராணுவ வைத்தியசாலை அமைக்கப்பட்டு வரும் நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியினர் நேற்று குறித்த பகுதிக்கு சென்று ஆராய்ந்துள்ளனர். காணி உரிமையாளரின் கோரிக்கையை அடுத்து இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் பதில் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் மற்றும் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் சுகிதன் ஆகியோர் களத்துக்கு சென்று காணி உரிமையாளருடன் கலந்துரையாடினர். இதன்போது இராணுவ வைத்தியசாலை கட்டடத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக MA சுமந்திரன் உறுதியளித்தார். யாழ்ப்பாணத்தில் ஆண் சிசு ஒன்று நேற்று உயிரிழந்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் பிறந்து 25 நாட்களேயான ஆண் சிசு ஒன்று நேற்று உயிரிழந்துள்ளது. ஆதித்யன் கிருசாலினி தம்பதிகளின் குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. குழந்தைக்கு கடந்த 1ஆம் தேதி காய்ச்சல் ஏற்பட்டது. குறித்த குழந்தை சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளது. சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். மூளையில் ஏற்பட்ட கிருமி தொற்று காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிமலராஜனின் 25ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிமலராஜனின் 25ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் கட்சியின் தலைமை செயலகத்தில் ஈகை சுடர் ஏற்றப்பட்டு அன்னாரின் திருவுருவப் படத்துக்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் மற்றும் கட்சி செயற்பாட்டாளர்கள் பங்கேற்றனர். துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு நிமலராஜனை படுகொலை செய்த நபர்கள் பின்னர் வீட்டின் மீது கைக்குண்டு தாக்குதலையும் மேற்கொண்டனர். இதன்போது அவர் எழுதி கொண்டு இருந்த கட்டுரை மீது வீழ்ந்து உயிரிழந்தார். இந்த சம்பவத்தில் வீட்டில் இருந்த நிமலராஜனின் தந்தை சங்கரப்பிள்ளை மயில் வாகனம், தாய் லெல்லி மயில் வாகனம் மற்றும் மருமகன் ஜெகதாஸ் பிரசன்னா ஆகியோர் படுகாயமடைந்தனர். வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தின் முறையற்ற இடமாற்றத்துக்கு எதிராக நேற்று மனு தாக்கல் செய்யப்பட்டது. வடக்கு மாகாண கல்வி திணைக்களம் எதிர்வரும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் சேவையின் தேவை கருதிய இடமாற்றம் என்ற வகையில் 290 ஆசிரியர்களை தரவுகள் எதுவுமின்றி முறையற்ற விதமாக இடமாற்றம் செய்ய தீர்மானித்ததற்கு எதிராக நேற்று மனு தாக்கல் செய்யப்பட்டது. யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றில் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரனால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்காக இலங்கை ஆசிரியர் சங்கம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த மனு தொடர்பில் நேற்று மாலை 2 மணியளவில் சுமந்திரனால் சமர்ப்பணம் முன்வைக்கப்பட்ட நிலையில் வழக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் எதிர்வரும் 10ஆம் தேதி வழக்கு விசாரணைக்காக திகதியிடப்பட்டது. மட்டக்களப்பு மாநகர முதல்வர் நேற்று விசேட கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். மட்டக்களப்பு பாவிக்குள் கழிவு ஓயில் நீர் செல்வது தொடர்பில் மாநகர முதல்வர் சிவம் பாக்கியநாதன் நேற்று கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். மட்டக்களப்பு மாநகர சபையின் இம்மாத கூட்டத்தின் போது தாண்டவன்பள்ளி வட்டார உறுப்பினரால் இலங்கை போக்குவரத்து சபையின் மட்டக்களப்பு பேருந்து சாலையில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் பாவிக்குள் செல்வதாக சுட்டிக்காட்டப்பட்டது. இது தடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையிலேயே நேற்றைய தினம் மாநகர முதல்வர், துணை முதல்வர் மற்றும் உறுப்பினர்கள் மட்டக்களப்பு இலங்கை போக்குவரத்து சபை சாலை மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். இன்று நாங்கள் எமது மட்டக்களப்பு பஸ் டிப்போ மற்றும் அதன் அருகில் உள்ள மோட்டார் பைக்கிள் சர்வீஸ் பண்ணுகின்ற அந்த நிலையம் என்பவற்றின் வடிகான்களை நாங்கள் பார்வையிட்டிருந்தோம். உண்மையிலே அந்த வடிகான்களின் ஊடாக ஆத்தை உயில் கலந்த நிலையிலே நீர்நிலையை சென்றடைகின்றது. உண்மையிலே இது எமது எதிர்காலத்தில் எமது மாநகர மக்களின் சுகாதாரத்துக்கு ஒரு பெரும் சவாலாக அமைகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. உயில்களெல்லாம் அந்த நீரோடை வழியாக ஆத்திய நீரை சென்றடையும் போது அங்கே இருக்கின்ற மீனினங்களுக்கு அது சுகாதார ரீதியாக இருக்குமா என்பது ஒரு பெரிய குறைபாடாக இருக்கின்றது.
அந்த மீன்களை நாங்கள் சாப்பிடுவதன் மூலம் எதிர்காலத்திலே எமது மக்கள் பல்வேறுபட்ட உடல் ரீதியான உபாதைகள் நோய்களுக்கு உள்வாங்கப்படுகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். இராணுவ கேர்னலை கைது செய்வதற்கு இடைக்கால தடை நீடிக்கப்பட்டுள்ளது. ஈஸ்டர் பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய சட்டமா அதிபரின் ஆலோசனை என்று முன்னாள் இராணுவ புலனாய்வு அதிகாரி KS மதுமகேவை கைது செய்வதை தடுக்கும் இடைக்கால தடை உத்தரவு நவம்பர் 11ஆம் தேதி வரை நீடித்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த இராணுவ கேர்னலால் தாக்கல் செய்யப்பட்ட ரேட் மனுவை நேற்று மறுபரிசீலனை செய்த பின்னர் மேல்முறையீட்டு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. சம்பவம் தொடர்பாக எந்தவொரு எழுத்துப்பூர்வ சமர்ப்பிப்புகளையும் அந்த திகதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சீனா அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாவிட்டால் சீனா மீது 155% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். சீனா அமெரிக்காவுடன் ஒரு நியாயமான வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாவிட்டால் சீனா மீது 155% வரை வரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். முக்கியமான கனிமங்களை வாங்குவது தொடர்பில் ஆஸ்திரேலியாவுடன் அமெரிக்கா ஒப்பந்தம் செய்துள்ளது. அந்த வகையில் அமெரிக்க வெள்ளை மாளிகையில் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆல்பனீஸுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் இவ்வாறு குறிப்பிட்டார். சீனாவுடன் அமெரிக்கா மிகவும் மரியாதையுடன் நடந்து வருகின்றது. அதே சமயம் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளை எனது நிர்வாகம் பொறுத்துக் கொள்ளாது. சீனா ஏற்கனவே 55% வரிகளை செலுத்துகிறது என்பது உங்களுக்கு தெரியும். சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் அமெரிக்காவுடன் ஒரு நியாயமான வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாவிட்டால் எதிர்வரும் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் சீனா 155% வரை வரிகளை எதிர்கொள்ள நேரிடும். அமெரிக்கா சீனா பொருட்களுக்கு புதிய ஏற்றுமதி தடைகளையும் விதிக்கும். மலேசியாவில் வர்த்தக பேச்சுவார்த்தை மீண்டும் ஆரம்பமாகியுள்ள நிலையில் சீனா பொறுப்புடன் செயற்பட வேண்டும். கடந்த காலங்களில் பல நாடுகள் அமெரிக்காவை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டன. ஆனால் அந்த சகாப்தம் முடிந்துவிட்டது. இனி அவர்களால் சாதகமாக பயன்படுத்த முடியாது என குறிப்பிட்டுள்ளார். ஜப்பான் பிரதமராக சனே டஹாசி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஜப்பான் நாட்டின் முதல் பெண் பிரதமராக சனே டஹாஷி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். கடும் போட்டிக்கு மத்தியில் செய்தி வாசிப்பாளராக இருந்து அரசியல்வாதியாக மாறி அரசாங்கத்தின் உயர் பதவிகளில் பணியாற்றிய சனே டஹாசிக்கு ஆளும் லிபரல் ஜனநாயக கட்சியின் தலைமை பதவியை வென்றுள்ளார். தன்னுடன் போட்டியிட்ட 4 வேட்பாளர்களையும் தோற்கடித்து இந்த பதவியை பெற்றுள்ளார். இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.